பொங்கல் வந்தாச்சு, பொங்கப்பொடி கொடுக்கலன்னா எப்படி, யார் வீட்டுக்கெலாம் பொங்கப்பொடி வந்துன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க அக்காவுக்கு பொங்கப்பொடி கொடுக்க கிளம்பியாச்சு. எங்களுக்கு வந்து திருநெல்வேலி சைடு, அந்த சைடில் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, ஒரு வீட்டில் பொம்பளை பிள்ளை பிறக்குன்னா அவங்களோட கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ அவங்களோட கடைசி காலம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து பொங்கப்பொடி கொடுப்பாங்க. அவங்களால முடிஞ்சதை கொடுப்பாங்க. அதுக்குன்னு ஒன்றும் இல்லாமலாம் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு முடிஞ்சதை கொடுப்பாங்க. எங்கள் மாமியாருக்கு வந்து அவங்க இறக்குற வரைக்கும் அவங்களோட அண்ணன் வந்து பொங்கப்பொடி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே எங்கள் அம்மாவும் எனக்கு பொங்கப்பொடி கொண்டு வந்திருந்தாங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு வந்து இது எப்போவும் ஏதாவது ஒரு பாத்திரம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி தருவாங்க புதுசாக. இந்த வாட்டி என்ன இட்லி பாத்திரம் வாங்கி தந்தாங்களா, சில்வரில் இல்லைன்னு சொல்லிட்டு அதை வாங்கி தந்தாங்க. அப்புறம் காய்கறி, மளிகை ஜாமான், அதுக்கப்புறம் தேவையான எல்லா திங்ஸுமே வாங்கி தந்துடுவாங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுனால, வீட்டு வேலைலாம் அப்படியே இருந்ததுனால எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் வந்து எல்லாமே செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. அதனால் அம்மா வந்து எல்லா வேலையுமே செஞ்சுறாங்க. வீடு க்ளீன் பண்ணுறது, விளக்கு தேய்ச்சி, பாத்திரங்கள் வருது, மாவு அரைக்கிற கொண்டு எல்லா வேலையுமே செஞ்சுட்டு போயிட்டாங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள்.